மகாராஷ்டிரா இங்கே உள்ள மீராபந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே இடத்துல ஒரு பூங்கா இருந்திருக்குது. அங்கே வந்து ஒரு மக்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் இருந்த சின்ன பொடியை என்ன பண்ணியிருக்கிறான், அவன்கிட்ட இறைவனை பற்றி அவன் அம்மாட்ட இப்படி பேசிகிட்டு இருந்திருக்கிறான். சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறது தான். இது மாதிரி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஏதோ சில விஷயங்களை பேசியிருக்கிறான். இது பக்கத்தில் இருந்த அந்த ஹிந்து பொம்பளைக்கு, அது சங்கி பொண்ணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன நீ பேசுனேன், சொல்லு போல் கியா போலா தும்னே போல் அப்படிங்கிற அந்த பொண்ணு. அதுக்கு அவன் சொன்னேன், நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே செய்யலையே, நான் அல்லாஹ் அக்பர்னு தான் சொன்னேன், நான் இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரவும், அந்த குரூப்பில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து சொன்னதுனால, என்னப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உங்ககிட்டயே வந்து சொன்னாங்க, எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த பொண்ணு வந்து கை நீட்டெலாம் பேசாத, உன்னை வந்து அதாவது அல்லாஹ்கிட்டே ஒன்று அனுப்பிச்சிடுவோம், நான் என்ன நினச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வராததெல்லாம் எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் வரணுமோ அத்தனையும் அள்ளி கொட்டுறான் அந்த சங்கி பொம்பளை. ஒரு சின்ன பையனை, அவனுக்கு வயசு 12 வயசு 13 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. அந்த பையன்கிட்ட போய் அவன் வந்து, அதாவது அல்லாஹு அக்பர்னே சொல்லக்கூடாது, முஸ்லீம்கள் வந்து வாயை மூடிட்டு இருக்கணும், ஒரு வார்த்தை கூட வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த மக்கள் வந்து எப்படி ஒரு மோடி, இந்த அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் இவர்கள் பண்ணி அந்த அரசியல் வந்து அந்த மக்களுடைய மனசில் எவ்வளோ விஷத்தை ஏற்படுத்தியிருக்குது பார்த்தீங்களா. முன்னாடிலாம் அண்ணன் தம்பிகளா, மாமன் மச்சானுங்களா, வடநாடுகள்லேயும் ஒரு சில இடங்களில் தான் தகராறு நடக்க முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இவங்க வந்து हाथ टच की ना, तेरा हाथ तोड़ दूंगी, तेरा हाथ तोड़ दूंगी, समझी क्या? मैं सॉरी बोलती, समझी क्या? वापस बोल, मैं सॉरी बोलती, बोल, मैं सॉरी बोल रही हूँ। नहीं, एक मिनट, मैं लोग की माँ हूँ, तो माँ है तो कुछ ज्ञान दो ना वो लोग को। सॉरी, बस सीधा अल्लाह के पास पहुँचा दूंगी तेरे को, भोसड़ी के देना भी गाली, दे इधर, दे गाली, उधर बैठ के दे इधर, दे इधर, दे इधर, तो गाली देंगे, ये ना गाली, मैं चुप बिठाती हूँ, चूतिया अल्लाह के पास ही भेज दूंगी तुझे, मादर चौथ, दे अभी गाली, दे गाली, बोल, दे गाली, इधर, दे गाली, ये मीरा रोड के लोग हैं और ये लोग वहाँ बैठ के मुझे गाली दे रहे हैं, दे अभी, बोल अल्लाह अकबर, बोल अब तू, जय श्री राम, 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 काजल मादर चौथ, बुआ काजल, जय श्री राम, जय श्री राम, अब आओ गाली दो मादर चौथ. அந்த பொண்ணு சங்கி பொண்ணு வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்த, அங்கேருந்து அந்த சிறு பிள்ளைங்கள்லாம் அல்லாஹ் அக்பர்னு அவர்கள் கத்த, அந்த இடம் பெரிய பிரச்சனையாக மாற போயிடுச்சு. கடைசியில் அந்த சங்கி பொண்ணு போய் போலீஸில் போய் ரிப்போர்ட் வேறு பண்ணியிருக்குதான். இது அதாவது ஒரு சின்ன விஷயங்கள்லாம் எப்படி பாருங்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் சனாதனம் மட்டுமே இங்கே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். அதனால் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்க. முஸ்லீம்களை ஒழிச்சிட்டாக்க நம்ம ஈஸியாக வந்து இந்துஸ்தானை வந்து ஒரு இந்து ராஷ்டிராவை மாற்றிடலாம், சனாதன சட்டங்களை கொண்டு வந்துடலாம், சமஸ்கிருதத்தை வந்து தேவபாஷையை அங்கீகரித்து இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் தான் நடக்கிறாங்க. அது கடைசியும் முஸ்லீம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இவர்கள் நினைக்கிறது நடக்காது. கடைசி முஸ்லீம்கள் என்ன, இதை வந்து உணர்ந்த இந்துக்களும் விட மாட்டாங்க. அதாவது பார்ப்பனர்களை தவிர பாக்கி எல்லா இந்துக்களும் ஒன்றிணையக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா இவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் அவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களே வந்து அந்த இந்துக்களை, மற்ற ஜாதி இந்துக்களை ஒன்றுபடுத்துவார்கள், முஸ்லீம்களையும் ஒன்றுபடுத்துவார்கள்.